இன்னைக்கு இணையதளங்கள் எல்லாத்துலயும் வந்து வடக்குப்பட்டி ராமசாமியுடைய பேச்சு தாங்க அடிபட்டு இருக்கு. தைப்பொங்கல் அதுமா சந்தானம் வந்து ஒரு தைப்பொங்கல் வாழ்த்து சொல்றதுக்காக அந்த வீடியோவை வந்து எக்ஸ்பக்கத்தில் வெளியிடுறாரு. அந்த எக்ஸ்பக்கத்தில் வரும்போது மேலே வந்து அந்த ஊருக்குள்ள சாமின்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற அந்த ராமசாமி நீதானப்பாண்டா, நான் அந்த ராமசாமி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகள் இன்னைக்கு பூதாகரமா வெடிச்சுக்கிருக்கு. வெடிக்கிறது மட்டும் இல்ல, வெடிக்க வச்சுக்கிருக்காங்க. யார் இதை வந்து வெடிக்க வச்சுக்கிருக்காங்க அப்படின்னா பெரியாரிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்க வந்து ராமசாமி அப்படிங்கிறது வந்து பெரியாரை வந்து இழிவுபடுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதனால வந்து இன்னைக்கு திராவிட கழகத்தை சேர்ந்தவங்களும் பெரியாரிஸ்டுகளும் வந்து பொங்கி எழுதுக்கிருக்காங்க. எப்படி பெரியாரை வந்து நீங்க அவமானப்படுத்தலாம் அப்படின்ட்டு. பெரியாரை அவமானப்படுத்துறாங்க அப்படின்னா நம்மளும் வந்து அந்த வீடியோவில் ஊத்து பார்த்தா அந்த பெரியாரை அவமானப்படுத்தினா ஒன்று ஆபாசமா பேசியிருக்கணும், இல்லை வந்து தரைக்குறைவா பேசியிருக்கணும், இல்லை இழிவா பேசியிருக்கணும், ஏதாச்சும் பேசியிருக்கணும். இவங்க சாதமாக என்ன கேட்குறாங்கன்னா, ஊருக்குள்ள சாமின்ட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற ராமசாமி நீதானப்பான்றாங்க, நான் அந்த ராமசாமி இல்லைன்னு வார்த்தை வருது. இதை இழிவா பேசிட்டாங்கன்னு பிரச்சனை வருது. இந்த பிரச்சனை ஏன் இவ்வளவு தூரம் ஓடிக்கிருக்கு அப்படின்னு பார்த்தா இது ஒரு ப்ரொமோஷனா கூட இருக்கலாம். இல்லாட்டி சந்தானத்தை மேல ஏற்கனவே இருக்கிற கால் புணர்ச்சினால சொல்லலாம். இல்ல கீழே சில பேர் என்ன சொல்றாங்க, சந்தானம் ஒரு ஆன்மீகவாதி. அதாவது கோயம்புத்தூர்ல இருக்கிற ஜக்கி வாசுதேவ் இருக்காருல்ல, ஜக்கி வாசுதேவுடைய பரம பக்தர். அதனால வந்து அடிக்கடி வந்து இவர் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிற அந்த ஜக்கி வாசுதேவுடைய அந்த இடத்துக்கு போயிட்டு வருவாரு அப்படிங்கிற பல விஷயங்கள் ஓடிக்கிருக்கு. அதனால இதுதான் அவரை வச்சு செய்யறதுக்கான ஒரு டைம் அப்படின்னு நினைச்சு இந்த தீக்காக்காரர்களும் பெரியாரிஸ்டும் சேர்ந்து அந்த சந்தானத்தை தாக்குறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயமும் யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா ஏற்கனவே எப்படா இவர் சிக்குவார்னு இருக்கும்போது இப்ப சிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்களை வைக்கலாம். இல்ல இன்னும் சில பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஜெய் பீம் படம் வரும்போது அங்க வந்து அந்த படத்துக்கு எதிராக கருத்துக்கள் சொன்னாரு அப்படின்ட்டு பல பேர் சொல்லியிருக்காங்க. கருத்துக்கள் சொன்னதுனால அவர் ஜாதி வெறியர் அப்படின்ட்டு பல பேர் முத்திரை குத்தி இன்னைக்கு எதுக்கெல்லாம் சேர்த்து அவர் வந்து வேற ஆங்கிள் போகுதா. இந்த படம் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் என்ன பண்ணதுன்னா தமிழ்நாடு ஃபுல்லா வெளியிடுறதுக்கான உரிமையை வாங்கியிருக்காங்க. அதனால ஒரு ப்ரொமோஷனுக்காக பண்ணலாம். ஏன்னா ஏற்கனவே வந்து சந்தான படங்கள் நிறைய படங்கள் வந்து வந்த இடம் தெரியல, போன இடம் தெரியல, படம் எடுத்தது மாதிரியே தெரியாது, படம் ரிலீஸ் ஆச்சு அந்த படம் அப்படின்னு பல சந்தேகங்கள் வரும். அந்த மாதிரி இல்லாம இந்த படத்துடைய ஒரு பப்ளிசிட்டிக்காக பண்ணலாம். இந்த படத்தில் இப்படி ஒரு பிரச்சனைலாம் இருக்கா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட ரீச் ஆகும் அப்படிங்கிறதுனால இந்த பிரச்சனை வந்து வெடிச்சிச்சா அப்படிங்கிற பல சிந்தனைகளை ஓடிக்கிருக்கு. மக்களுக்கு எதுவுமே புரியல. ஆனால் இதுகளை ஏதோ ஒரு காரணத்தினால தான் சந்தானம் வந்து டார்கெட் செய்யப்படுகிறார். இந்த படத்தை யார் எடுத்தது அப்படின்னு பார்த்தா டிக்லோனா அப்படின்னு சொல்லி படம் எடுத்த கார்த்திக் யோகி அப்படிங்கிறவர் தான் எடுத்திருக்காரு. இந்த படத்துடைய டீசர் வந்து சமயத்தில் 12ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆச்சு. அப்பெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனையுமே வரல. தைப்பொங்கல் அன்னைக்கு வந்து அவர் ட்விட்டர் போட்டு எக்ஸ் பழக்கத்தில் போட்டார் பார்த்தீங்களா, அதுலேருந்து தான் அந்த பிரச்சனை ஆரம்பித்தது. இந்த படம் வர பிப்ரவரி 2ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆகுது. அதுக்குள்ள இன்னும் வந்து சமயத்தில் இன்னொரு 15 நாள் தான் இருக்கு. 15 நாளுக்குள்ள இந்த படத்துடைய ப்ரொமோஷன் பக்காவா போய்க்கிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து எடுத்துக்கிறது வந்து படத்துடைய ப்ரொமோஷனுக்காக தான் இந்த வேலை நடந்திருக்கு. ஏன்னா சந்தான படங்கள் வந்து சமீப காலமாக வந்து நிறைய படங்கள் வந்து ஹிட் ஆகாதனால அந்த படத்தில் ஏதாச்சும் ஒரு சர்ச்சையான ஒரு மேட்டரை உள்ள வச்சு அதை வந்து எல்லா பத்தியும் வெளியேற்றி அதை வந்து சர்ச்சையாக்கி விட்டுன்னு வச்சுங்க, அந்த படத்துடைய ப்ரொமோஷன் தானாகவே வந்துடும். இந்த படத்துக்கு தனிப்பட்ட முறையில் ப்ரொமோஷன் தேவை கிடையாது. அதுக்காக இந்த மாதிரி ஒரு வீடியோவோ இல்லை ஒரு டயலாகோ போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீயாக வந்து ப்ரொமோஷன் போய்க்கிருக்கு. அதை தான் இந்த படக்குழு செய்யுது அப்படிங்கிறது யோசிக்க வேண்டியதாக இருக்குது. படக்குழு செய்யுதோ இல்லை ரெட் ஜெயண்ட் செய்கிறாங்களோ ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து இந்த திராவிட கழகங்களும் வந்து துணையாக இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ரெட் ஜெயண்ட் மூவிஸ் அப்படிங்கிறதுனால இந்த திராவிட கழகங்கள் வந்து ஏற்கனவே வந்து அவங்கள சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதனால் இது ஒரு பிரச்சனையாக வெடிக்குதா இல்லை படத்துக்கு ப்ரொமோஷனுக்காக நடக்குதா அப்படிங்கிற ஐயப்பாடு இருக்கு. ஏன்னா இந்த ஐயப்பாடு ஏன் வருதுன்னா, ஒரு தரைக்குறைவா பேசியிருக்கணும். இந்த நம்மளுக்கு அப்படி தோணல, தரைக்குறைவா பேசுற மாதிரி தெரியல, ஆபாச வார்த்தைகள் வரல, இல்லை அவரை இழிவுபடுத்துற மாதிரி, ரொம்ப கேவலப்படுத்துற மாதிரி, ரொம்ப கொச்சப்படுத்துற மாதிரி எதுவுமே வரல. இதெல்லாம் நடந்திருந்தா இன்னைக்கு திகால இருக்கிற பெரியாரிஸ்டுகள் நிறைய பேர் இன்னைக்கு பொங்கி எழுதுறாங்க. எப்படி
எங்க பெரியாரை வந்து இவ்வளவு அவமானப்படுத்தலாம்னு சொல்ற அவங்க அன்னைக்கு பெரியார் திரைப்படம் வந்துச்சு. பெரியார் திரைப்படம் வரும்போது தமிழகத்தில் பெரியார் அப்படின்னு சொல்லி படம் வந்துச்சு. அதே இது தெலுங்குல என்ன பேர்ல வந்துச்சு? அது யாராச்சும் கேட்டாங்களா? சந்தானம் நீங்க மூளையை வந்து சாணிக்குள்ள போட்டு போயிட்டீங்க, அதை எடுத்து கழுவி மறுபடியும் வச்சுக்குங்கன்னு சொல்லி ஒருத்தர் போறாரு. ஏன் அவர்லாம் அன்னைக்கு இல்லையா? தெலுங்குல அதே பெரியார் படம் என்ன பேர்ல வந்துச்சு? ராமசாமி நாயக்கர் அப்படின்னு வந்துச்சு. அங்க ஜாதி பேர் ஏன் வந்துச்சு நாயக்கர் அப்படின்னு? அன்னைக்கு இந்த இவங்க கேட்க வேண்டியதானே? நியாயம்ன்றது எல்லாம் ஒண்ணுதான். இன்னைக்கு நான் சந்தானத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசல, எங்கேயும் சப்போர்ட் பண்ணி பேசல. இன்னைக்கு நீங்க அவமானப்படுத்திட்டாங்க. ராமசாமி சாமி சாமின்னு அலைஞ்சிட்டு இருக்கிற ராமசாமி நீதானே அப்படின்னு கேட்டுட்டாங்க. இது எங்களுக்கு அசிங்கமாப்படுது, அவமானமாப்படுதுன்னு சொல்ற நீங்க அன்னைக்கு தெலுங்குல ராமசாமி நாயக்கர் அப்படின்னு சொல்லி படம் பேர் வெளியிட்டீங்களே, அதுக்கு ஏன் குரல் கொடுக்கல? கேள்வி கேட்கணும்ல. ஏன் அங்கெல்லாம் வந்து ஏத்துக்கிறீங்க, தமிழ்நாட்டுக்கு வந்தா மட்டும் நீங்க அந்த பெரியார் கொள்கையில வச்சுக்கிறீங்களா? ஏன் ஆந்திராவோ இல்ல தெலுங்குலோ போனா ஏத்துக்கிற மாட்டீங்களா? அங்க இருக்கட்டும், அங்க நாயக்கர் தான், ராமசாமி நாயக்கர் தான். ஆனா தமிழ்நாட்டுக்கு வந்தா பெரியார் அப்படின்னு சொல்லி நீங்க வாரீங்களா? அது மட்டும் இல்லாம இந்த படம், அதாவது வடக்குப்பட்டி ராமசாமி படம் வந்து 1975 வருடம் நடக்கிற மாதிரி ஒரு கதை மாதிரி சொல்றாங்க. அந்த படத்துடைய கதையே என்னன்னு இன்னும் தெரியல. அதுல எந்த டயலாக் எந்த சூழ்நிலையில வருதுன்னு தெரியல. எதுவுமே தெரியாம அந்த படத்தை பத்தி பெரியார் தவறா பேசிட்டாங்க அப்படிங்கிறாங்க. படத்தை முழுசா பார்த்துட்டு இல்ல அந்த படத்துல வர ஏதாவது கேரக்டரா இருக்கலாம், இல்ல தனிப்பட்ட முறையில் இருக்கலாம், எந்த சூழ்நிலை தெரியாம இன்னைக்கு அது ஒரு விவாதமா முன்வைக்கப்பட்டு இன்னைக்கு டார்கெட் செய்யப்படுறாங்க. சரி, இவர் எதுக்கப்பா போஸ்ட் போட்டவரு டெலிட் பண்ணி ஓடினாரு சந்தானம் அப்படின்னா என்ன செய்யறது? அவர் பெரிய அரசியல்வாதி இல்லையே, நடிகர் தான், அது காமெடி நடிகர் தானே. அதனால என்ன பண்ணிருக்காரு அவர், உங்களுடைய தாக்கத்தை ஃபுல்லா, அதாவது பெரியார் ஹிஸ்டரி எல்லா பேரும் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி பயத்துல கூட அவர் டெலிட் பண்ணியிருக்கலாம். இல்லை ரெட் ஜென் மூவிஸுடைய உதயநிதி அவரோட நண்பர் ஏற்கனவே சந்தானம், என்ன நண்பா இப்படி பண்ணிட்ட, ஏற்கனவே பிரச்சனை பார்த்தாதா, ஏற்கனவே வந்து ராமர் வந்து மாமிசம் சாப்பிட்றான்னு சொல்லி ஏற்கனவே அவங்க பிரச்சனை பண்ணாங்க, மாமிசம் சாப்பிட்டார் வால்மீகியே எழுதியிருக்கார் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணாங்க. அதே இப்போ அடங்குறதே பெருசா இருக்கு, இல்லை நீ வேற ஆரம்பிச்சிட்டியான்னு சொல்லி டெலிட் பண்ணுன்னு சொல்லியிருக்கலாம். இல்லை இவங்களை பெரியாரிஸ்டுக்கு பயந்துக்கிட்டு இவரே சந்தானமே டெலிட் பண்ணியிருக்கலாம். ஒரு கருத்து சொல்றான், மிரட்டக்கூடாது. கருத்து சொல்றாரு, இவங்க உடனே வந்து கூட்டமா சேர்ந்துக்கிட்டு அவங்கள ஏதாச்சும் ஒரு வன்மமா பேசுறாங்க. அதான் பிரச்சனை. இப்ப ஒரு மரியாதை பேசுறதுக்கு, தன்மையா பேசுறதுக்கு, ஆனா இவங்க பேசுறது பெரியாரிஸ்ட் அப்படின்ற ஒரு தோணையில ஒருத்தர் ஏதோ ஒரு போஸ்ட் போட்டான்னா அவங்க அப்படியே கூட்டமா சேர்ந்துக்கிறாங்க. கூட்டமா சேர்ந்து வன்மத்தை ஃபுல்லா கக்குறாங்க. வன்மத்தை ஃபுல்லா கக்கி அடுத்த தடவை வந்து பெரியாரிஸ்ட வந்து பேசுறதுக்கு எல்லாரும் பயப்படுறாங்க, பயமுறுத்தி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால வந்து என்னன்னா அடுத்த முறை வந்து எந்த நடிகரோ யாருமே வந்து பெரியாரை பத்தியோ இல்லை யாரை பத்தியோ வந்து ஒரு வார்த்தை முன்வைக்கிறது கூட பயப்படுறாங்க. ஸோ நம்ம ஏதாச்சும் சொல்லிட்டா நாளைக்கு அவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம மேல வன்மத்தை கக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு இன்னைக்கு எல்லாரும் பேசுறது கூட தயங்குறாங்க. அப்படி தயங்குறதுக்கு இவங்க மிரட்டுறாங்க. ஒரு மிரட்டாங்கன்னா கத்தியை வச்சு மிரட்டுறது கிடையாது, மிரட்டாங்கன்னா சமூக வலைதளம் மூலம் நம்மளை வந்து டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க. அதனாலன்னு சொல்லி எல்லாரும் இன்னைக்கு வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க வந்து வன்மத்தை கக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு வந்து பெரியார் வந்து பெண் அடிமைத்தனத்துக்காக போராடினாரு, பெண் உரிமைக்காக போராடினாரு, பெண்கள் கல்விக்காக போராடினு சொல்ற இவங்க, பெருமையா பேசுற இவங்க, இணையதளங்கள் வந்து அவங்க சொன்னா அதுக்கான மரியாதையோட, அதாவது பெரியார் அதான் கற்றுக் கொடுத்தாரா அப்படின்னு தெரியல, வன்மத்தை கக்குங்க அதுன்னு சொல்லி கற்றுக் கொடுத்தாரா என்னது இல்லை, இவனுங்களாம் கற்றுக் கொடுக்குறாங்க. இப்படி ஒரு சூழ்நிலை போய்கிட்டு இருந்தா எதுவுமே வந்து ஓப்பனா எதுவுமே பேச முடியாது. இன்னைக்கு பல பிரச்சனை, இதெல்லாம் சின்ன பிரச்சனை. அதே மாதிரி ஒரு சந்தானம் வந்து ஒரு காமெடி நடிகர், அவர் ஒரு காமெடித்தனமா பண்ணியிருக்கலாம். ஏற்கனவே காமெடி நடிகர்கள் எல்லாம் மேக்சிமம் பார்த்தோம்னாக்க எல்லா இடத்துலயும் வந்து காமெடியா தான் பேசுவாங்க. அந்த மாதிரி இவர் காமெடித்தனமா கூட அதாவது போட்டிருக்கலாம், இல்லை அதை அப்படியே கடந்து போயிருக்கலாம். கண்டுக்காம போயிட்டோம்னு வச்சுங்க, அது வந்து அப்படியே ஒரு பெரும் பிரச்சனையாவே தெரியாது. ஆனா வந்து இதை வந்து அவங்க பூசி மொழி எல்லாத்தையும் பண்றாங்கன்னா என்ன காரணம்? நாளைக்கு இந்த பெரியாரிஸ்டவோ இல்ல தீக்காக்காரங்களவோ யார் எதுவும் சொல்லிடக்கூடாது. சொன்னா நாங்க இப்படி கூட்டமா வந்துதான் அவங்கள டார்கெட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்கள வந்து மிரட்டப்படுகிறாங்கன்னு தான் நினைக்கிறேன், இல்ல பயமுறுத்தப்படுகிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா
இப்படி ஒரு பயம் வந்துச்சுன்னு வச்சுங்க, அடுத்த தடவை யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அந்த இந்த ஒரு சூழ்நிலை தான் அவங்க கொண்டுக்கு வராங்க. இன்னைக்கு அதுக்கு வந்து சந்தானம் வந்து பயந்துருக்காரு. இந்த சந்தானவுடைய பிரச்சனை வந்து இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பல பிரச்சனையா ஓடிக்கிட்டு இருக்கும்போது பல பேர் வந்து சந்தானத்துக்கு ஆதரவும் தெரிவிக்கிறாங்க, சந்தானத்துக்கு எதிர்ப்பும் தெரிவிக்கிறாங்க. சந்தானத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏப்பா ஏற்கனவே வந்து ராமர் மாமிசம் சாப்பிட்டாரு அப்படிங்கிற ஒரு பஞ்சத்து வரும்போது இணையதளங்களை வந்து கருத்து சுதந்திரம் கிடையாதா அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து பதிவிட்டீங்க. அதே மாதிரி இங்கே வந்து சந்தானத்துக்கு வந்து ஒரு கருத்து சுதந்திரம் கிடைக்காதா? ஏன் அவருக்கு ஒரு நியாயம் உங்களுக்கு ஒரு நியாயமா? அவருக்கு வந்தா தக்காளி சட்னி உங்களுக்கு வந்தா ரத்தமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. அதே மாதிரி எதிர்ப்பு குரல் கொடுக்குறவங்க என்ன சொல்றாங்கன்னா, கீழே வந்து பெண்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து அவர் சுதந்திரம் கொடுத்தாரு. அதே மாதிரி நீங்க பேசுறதுக்கு கீழே இருந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து இந்த பெரியாரிஸ்டரை திட்டுறாங்க பார்த்தீங்களா, அந்த திட்டுறவங்களுக்கு இந்த திட்டுறதுக்கும் உங்களை சுதந்திரம் கொடுத்துருக்காருல, அதுதான் பெரியார் அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் சொல்றாங்க. எது எப்படியோ ஆனால் வந்து இன்னைக்கு புழுச்சட்டை மாறனிலிருந்து வந்து ட்விட்டர் போட்டுக்கிருக்காரு. சினிமா துறையில் வந்து அதாவது கோடம்பாக்கத்தில் வந்த புது சங்கி அப்படிங்கிறாரு. புழுச்சட்டை மாறனுக்கு தெரியாதா? கோடம்பாக்கத்தில் இருக்கிற எந்த திரைப்படம் எடுத்தாலும் அவங்க வந்து முதல்ல தேங்காய் உடைச்சி சூடம் பொருத்தி அங்கே இருக்கிற சாமிக்கெல்லாம் பூஜை போட்டுட்டு சினிமா படம் தொடங்குவாங்கன்னு தெரியாதா? ஏன் அவங்கெல்லாம் சங்கி கிடையாதா? கோடம்பாக்கம் ஃபுல்லாக சங்கின்னு சொல்ல வேண்டியதானே? இல்லை கோடம்பாக்கத்தில் இருக்க எல்லா நடிகர்களும் சங்கின்னு சொல்ல வேண்டியதானே? இல்லை இன்னும் பல பேர் சில மினிஸ்டர் இல்லாட்டி முதலமைச்சர் இவங்களுடைய மனைவிமார்களே கோயிலுக்கு போகிறாங்க, கோயில் அலையிறாங்க. ஏன் அவங்கள சொல்ல வேண்டியதானே சங்கின்னு? இல்லை சில அமைச்சர்கள் நெத்தியில் திருநீர் குங்குமத்தோடு இருக்காங்க, இதே திராவிட கழகத்தை சேர்ந்தவங்க, ஏன் அவங்கள சங்கின்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் ஒரு ட்வீட்டு போட்டதுனால உடனே ஒரு நடிகர், இப்போ நயன்தாராவுக்கு அன்றைக்கி என்ன சொன்னாங்க, நயன்தாரா ஒரு நடிகை, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டைரக்டர் சொல்கிறத அவங்க கேட்பாங்க அப்படிங்கிற இது இருக்குது. அதேமாதிரி தான் இன்றைக்கி சந்தானம் ஒரு நடிகர், அவர் டேரக்டர் சொல்கிறத கேட்டு நடிச்சிருக்காரு. இன்றைக்கி அது காமெடித்தனமாக அந்த படத்தில் வர்ற ஒரு காமெடித்தனமாக சீன் அப்படிங்கிறதுனால அதை ட்விட்டராக போட்டிருக்காரு. அதை நீங்கள் இந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணுற அளவுக்கு அது பெரிய விஷயம் கிடையாது. இந்த வடக்குப்பட்டி ராமசாமி வேற இந்த வார்த்தைகள் ஏன் இவ்வளவு தூரம் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா, அதை பொறுத்து பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, படத்துடைய ப்ரொமோஷன் இது படத்தை மக்கள் இடத்துல போயிட்டு சேர்றதுக்கான ஒரு ஃப்ரீ ப்ரொமோஷன் அப்படின்ட்டு பல பேர் கருத்து தெரிவிச்சுருக்காங்க.